வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்தியான சிறுதானிய உணவு தான் சமைக்க போறோம். வரகரிசி எடுத்துர்க்கேன். வரகரிசி ஒரு கப் அளவு எடுத்துர்க்கேன். அதை வந்து இப்ப நல்ல ஒரு 5-6 டைம் போல நல்ல கையை நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கோங்க. ஏன்னா அந்த அரிசியில நிறைய அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அரிசி அளந்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் ஊறணும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளிக்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பு உடைச்ச உளுந்து சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது ஜஸ்ட்டு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு இந்த போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஃப்ரெஷ் கொத்து கருவேப்பிலை இலை அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நல்லா இதோட கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். தக்காளி சேர்த்துட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக நம்ம இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துப்போம். 5-6 பீன்ஸு கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய கேரட் தோல் சீவிட்டு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் அதுவும் சேர்த்தாச்சு. 3 கத்திரிக்காய் அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. என்கிட்ட இருக்கிற காய்கறியெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இந்த காய் சேர்த்துக்கூட இந்த காய் சேர்த்துக்கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கு விருப்பமான சாம்பார் காய் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து வேகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களோட சாம்பார் தூளோட உரப்பு நீங்கள் எந்த அளவுக்கு உரப்பு சேர்த்திப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகணும். இந்த காயிலையும் நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி அளந்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு புளித்தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நான் வந்துட்டு இந்த புளி தண்ணியோடு சேர்த்து 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம அரிசி வந்து அளந்து எடுத்தது 1 கப் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கப்பு போல் வந்தது. இது 1/2 கப்புக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். காய் வந்து ஒரு 3/4 பாகமாவது வேகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நமக்கு வந்துட்டு எப்பயுமே நம்ம நார்மல் அரிசி சாப்பாடு அப்படி சேர்த்திக்கிறதுக்கு இந்த போல் சிறுதானியங்கள் நம்ம சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நமக்கு. எனக்கு உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் தண்ணி மிளகாத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள்.
இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், அதாவது 1 பாட் பிரியாணி மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெறுமனே ரைஸ் வச்சு குழம்பு வச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த போல் பிரியாணி, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து கட்டி பெருங்காயத்தை ஆல்ரெடி வெதுன்னு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பித்தோடனே நம்ம லிட்டு போட்டுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க. 4 விசில் நான் விட்டு எடுத்தேன். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு 4 விசில் விட்டு எடுங்க, கரெக்டாக இருக்கும். விசில் ஃபுல்லாக 4 விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் மணக்க ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்துட்டு மேலால் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இலையும் மல்லி இலையும் தூவிடுங்க. மல்லி இலை தூவியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்படி இந்த டைமில் தான் நம்ம நெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட வாசனையெல்லாம் போயிடும். ஸோ இந்த டைமில் நெய் சேர்த்தி பண்ணல ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வரகு அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.